கர்நாடகா கார்டன்ஸ்லேருந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போனோன்னா தொட்டபெட்டா பீக்கு தான் போனோம். நான் போன தடவை வந்து ஊட்டி டைரிஸ்லேயே வந்து இந்த தொட்டபெட்டா பீக் பற்றி நான் சொல்லியிருந்திருப்பேன். நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிறதுக்கு வந்து 5 o'clock ஆகிடுச்சு. பட் ஆக்சுவலி என்னென்னா தொட்டபெட்டா பீக்குக்கு வந்து என்ட்ரி டைம் வந்து 6 PM வரைக்கும் தான். அதுக்கு மேலே அங்கே யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி வந்து இருட்டாக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. அங்கே இருக்கிற கடை தெருவு எல்லாமே வந்து வெக்கேட் பண்ணிடுறாங்க. நாங்கள் வந்து போய் ரீச் ஆகிறதுக்கு 5 o'clock ஆயிடுச்சு. பாப்பா பயங்கரமாக டயர்டு. ஆனால் இப்போ இருக்கிற பாப்பா வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கடை தெருவெலாம் வந்துட்டதுக்கப்புறம் அந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவள் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆனால் பாருங்கள், அப்படியே சந்திரமுகி மாதிரி மாறிட்டா. எல்லாம் அப்படியே முகத்தில் ஒரு ஒரு பொலிவு அவருக்கு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா. அம்மா இது வேணும், அப்பா இது வேணும், நாங்கள் வாங்கி தரலன்னொடனே அவள் போயிட்டு அவன் மாமாவை பிடிச்சிக்கிட்டா. எங்கள் அண்ணன் என்ன பண்ணாங்க, அவர் வந்து பாப்பா கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மாமாச்செல்லாம் அவர் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் அப்படியே கொஞ்சம் பீக்குக்கு போய் நடந்து போயிட்டு அங்கே வந்து காஃபி டீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் அங்கே பசங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து கர்நாடகா பார்டர் வியூ. நான் வந்து கொஞ்சம் ஜூம்லாம் பண்ணி தான் பார்த்தேன், எனக்கு அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. பட் ஏதோ ஒன்று தெரியுது, அவ்வளோதான். அடுத்தது வந்து இது வந்து ஊட்டி டவுன் வியூ. இது முக்குர்த்தி பீக் வியூ. போன தடவை வந்தப்போ நான் இதை நோட் பண்ணலை. ஸோ இந்த தடவை நல்லா நான் பார்த்தேன். அடுத்தது வந்து இது என்னென்னா அவலாஞ்சி டேம் வியூ. இங்கே ஆனால் மரம் வளர்ந்துருக்கிறதுனால பெருசாக தெரியல. அடுத்தது வந்து கேத்திகே வேலி வியூ. இங்கே வந்து 6 o'clock வரைக்கும் தான் இருக்காங்க. நாங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே வந்து செக்யூரிட்டி விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லோரும் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் தான் வந்து லாஸ்ட்டு மெம்பர் அங்கே இருந்து வெக்கேட் பண்ணது, கார் எடுத்தது. இது முடிச்சுட்டு நாங்கள் டீ ஃபேக்ட்ரிக்கு தான் போனோம். பட் டீ ஃபேக்ட்ரியுமே வந்து அது க்ளோசிங் டைம்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களால் பெருசாக அங்கே வந்து எதுவுமே இது பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரூமுக்கு தான் போயிட்டோம். ஸோ இந்த டே 2 சைட் சீயிங் இதோடு முடியுது. நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். பாய்.